பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள், ஆவிக்குரிய தாளந்துகள், உலக பிரகாரமான தாளந்துகள் ரெண்டுமே நம்ம செய்துக்கலாம். இருந்தும் நீங்க அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கான காரணங்கள், அதாவது பயன்படுத்தாம இருக்கக்கான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அறிஞ்ச ஜனமா இருந்தாலும் சரி, அறியாத ஜனமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தாளந்துகளை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அது உண்மை. நம்மளுடைய ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கான தாளந்துகள் எக்ஸ்ட்ரா நமக்கு வருது. கண்டிப்பா. இப்ப மத்தவங்களுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு அது கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் ஏன்னா வசனமே சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என் மலையை நான் பெய்யதான் பண்றேன். ஒருத்த ஆண்டவரே அவங்க அறியல, தீமை தான் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு மழை பெய்யதான் செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு குடுக்கதான் செய்யறாரு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் என்னை ரட்சிக்க பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கதான் செய்யறாரு. இப்போ என்னை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நான் அவனை தாளந்தே கொடுப்பேன்னு ஆண்டவர் யாருக்கும் சொல்றது கிடையாது. எல்லாருக்குமே தாளந்துகள் இருக்கு. ஆனா ஏன் நம்ம சில நேரம் பயன்படுத்தாம இருக்கோம், நம்ம பயன்படுத்தாம தான் இருக்கோமா அப்படின்ற கேள்வி கூட உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான அடையாளங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவர் அவங்களுக்கு உண்மையாமே ஒரு திறமை கொடுத்திருப்பாரு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பெருசா ஏம் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த முடக்கமாவே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க கூட இன்னைக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், நீங்க நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நான் இந்த இது ஏம் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் இதைத்தான் நான் படிச்சிருக்கேன், இல்லைன்னா ஆனா பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. இதையும் கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த அளவுக்கு உதாரணத்தை பார்த்தோம்னா உங்களை டாப்ல ஆண்டவர் உங்களுக்கு மேனேஜரா ஆக்க போறேன்ட்டு ஒரு தீக்கு தரிசனமாவோ ஏதோ ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியோ சொப்பனம் மூலியமா, எப்படி யோசேப்புக்கு அதிபதியா இருக்கிற மாதிரி எல்லாரும் அவரை வணங்குற மாதிரி அந்த இப்ப சின்ன வயசுல யோசேப்புக்கான ஆண்டவர் அந்த ட்ரீம் கொடுத்துறாரு. அக்கா யோசேப் இப்பவே கால் மேல காலை போட்டு சேர் எடுத்து உட்காந்துட்டு எல்லாரும் நீங்க வணங்கணும், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம நினைக்கிறதான அந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உடனே வந்துரும். அதுக்காக எனக்கு வரட்டும், நான் இப்பயே உட்கார்ந்துட்டே இருப்பேன், அதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பிக் ஆப்பர்ச்சுனிட்டினா அந்த ரேஞ்சுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க கூடாது. நிறைய நேரம் நம்ம இந்த நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம இழந்துரும். ஆனா என்ன அப்படின்னா, நம்ம அந்த சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணும் போதோ யோசிப்ப போல யூஸ் பண்ணும் போது இந்த இடத்துல அந்த இடத்துல ஆண்டவர் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போக வழியே நீங்க சின்ன சின்னதா ஏறும்போதுதான் நமக்கு கிடைக்கும். யோசேப்புக்கு அதே மாதிரிதான். அவர் இந்த இடத்துல குழியில இருந்து அங்க எகிப்துக்கு போனாலும் எகிப்து அதிபதியாவே அவர் மாற முடியும். இங்கே இஸ்ரவேல்லே உட்கார்ந்து நான் சேர்ல உட்கார்ந்துட்டு எல்லாரும் நீங்க என்ன வணங்குங்கன்னா யாரு வணங்க முடியும்? அவரால் போவே முடியாது. ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரணம், நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுவேன், சின்ன சின்னதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் அதுக்காக அழைக்கப்படல, ஆண்டவர் எனக்கு அப்படி வாக்குத்தத்தமும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே நம்ம வீட்டுல இருக்கோம். அதனால இந்த ஒரு தவறை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:44 இருக்கு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ராஜாவே சொல்றாரு, நான் பார்வோன், ஆனா உன் உத்தரவு இல்லாம உன் கையோ காலோ கூட அசைக்க கூடாது இங்க எகிப்தில் உள்ள எவனும் அப்படின்னு சொல்றாருன்னா இது எவ்வளவு ஒரு பவரை அந்த நேரத்துல பார்வோன் யோசேப்பு கொடுக்குறாரு. இந்த சொப்பனத்தை தான் ஆண்டவர் அன்னைக்கே அவர் சொன்னாரு. ஆண்டவர் முன்னாடி எல்லாரும் வணங்குவாங்க அப்படின்னு சொன்னது காரணம் அந்த அளவுக்கு ஒரு பவர், ஒரு பெரிய அத்தாரிட்டி நான் அவனுக்கு தருவேன். ஆனா இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு சாதாரணமா வரல. சின்ன சின்ன விஷயமா ஜெமி சொன்ன மாதிரி பல இதா அவர் கடந்து இந்த ஸ்தானத்துக்கு அவர் பார்வோன்ட்டு இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு இவ்வளவு பிரயாசம் அவர் பட்டிருக்கு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்துட்டு நிறைய பேரு இப்ப முக்கியமா கிறிஸ்தவங்களே நம்ம நிறைய பேர் இந்த தப்பு பண்ணி பார்த்துருக்கோம். நிறைய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் தந்துருப்பார், அதை எடுத்துட்டு போய் நிறைய பேர்த்துட்டு ஒப்பீனியன் கேட்கறது. நிறைய பேர்ட்டு ஒப்பீனியன் கேட்கும் போது ஆண்டவர் அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ளதான் அதை வளர்த்திட்டு இருக்கா. அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான். ஆண்டவர் எப்படினாலும் அந்த விஷயம் சக்சஸ் ஆக்குவார், அவரால் முடியாதுல்ல. ஆனா மனிதர்கள்ட்ட போய் ஒப்பீனியன் கேட்கும் போது அவங்க ஏன்னா அந்த விஷயத்துக்கு அவங்க ரெடியான ஆளே கிடையாது. அவங்களுக்கு அதை பத்தி ஒரு ஜீரோ நாலேஜ் தான் இருக்கும். அவங்க கிட்ட போய் நம்மளோட ஐடியா சொன்னோம்னா, என்னப்பா நீ இப்படி பண்ற, இதெல்லாம் சாத்தியமே ஆகாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. உடனே நமக்கு என்ன ஆகும்? உடனே சோர்ந்துரும். ஆனா நம்மளுடைய விஷன் நம்ம கிட்டதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு.
கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட தான் அது க்ரோ ஆயிட்டே இருக்கும். அதுக்காக நம்மள ஆண்டவர் வந்து பழக்கிட்டு, இப்போ உங்களை வந்து ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவா நீங்க ஒரு அபிஷேகம் பண்ண போட்ட சிறு வயதுல இருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் இருக்கு, நீங்க வந்து அந்த ஊருக்கே நீங்க ஒரு அதிபதியா நீங்க வரணும்னு ஆண்டவர் வந்து உங்களை பழக்கினாரா, அந்த விஷயம் உங்களுக்காக மட்டும்தான். இதே இது இன்னொருத்தவங்ககிட்ட போய் வந்து நீங்க அதை கேட்டீங்கன்னா அதுக்காக அவங்க அழைக்கப்படவும் இல்லை, உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அதனால நிறைய பேர்ட்டு நம்ம ஒப்பீனியன் கேட்டுட்டு நம்ம அந்த இதை வந்து நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க, எப்படி அப்படின்னா, ஒரு கழுகு வந்து எப்படியோ அந்த கழுகு குஞ்சு வந்து அந்த கோழி குஞ்சோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். அப்ப ஒரு நாள் வந்து அந்த கழுகு வந்து கொஞ்சம் அதுக்கு பறக்க கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது அது பறக்கிற மாதிரி வந்து அதுக்கு தெரியும் போல. அப்ப வந்து இந்த கோழி இதுகிட்ட எல்லாம் வந்து இப்ப நம்மளும் பறப்போம், கொஞ்சம் பறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுமா. உடனே இதுக்கெல்லாம் சொல்லுமா, இல்ல நம்மளாலாம் அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. ஏன் அப்படின்னா சுத்தி உள்ள எல்லாமே கோழி, உண்மையாமே கழுகு வந்து இது மட்டும்தான். அப்ப வந்து அவங்க வந்து அப்படிதான் அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து வருவாங்க. அப்ப ஒரு நாள் வந்து பெரிய கழுகு வந்து ஒரு டைம் அந்த சைடு வந்திருக்கு. அப்ப வந்து அது பார்த்தது கண்டுபிடிச்சிருக்கு, இது நம்ம இனமாச்சே, இது எப்படி நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை வந்து பறக்கறதுக்கு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய அனிமல்ஸ்க்கும் இந்த ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. அப்ப அப்படிதான், அதாவது நீங்க வந்து சுத்தி உள்ள மக்கள்கிட்ட அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்திருந்தா கூட அவங்க அந்த கடந்து வந்த பாதைகளை சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களை சுத்தி எல்லாம் கோழியா இருக்கும் போது நீங்க மட்டும் பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா நடக்காது. நீங்க கழுவு கூட்டத்தோட சேர்ந்து இருந்தாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து ஓகே நானும் இப்படிதான்ப்பா பறக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பறந்து இப்ப கொஞ்சம் நல்லா பறக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால ஒப்பீனியன் வந்து கேட்க வேணாம்னு நாங்க சொல்ல, ஆனா கேக்குறப்ப அந்த மனிதர்களும் உங்க விஷனோட கொஞ்சமாறு ரிலேட்டடா இருக்காங்களா நீங்க பாத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10% அவங்க ரிலேட்டடா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த மனிதர்கள். இல்ல அப்படின்னா அவங்க வந்து உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. அடுத்து மூன்றாவதா ஒண்ணு பார்க்கலாம். அதாவது கர்த்தர் நமக்குள்ள ஏகப்பட்ட ஆவிக்குரிய திறமைகள், பூமிக்குரிய திறமைகள் தந்திருந்தோம், நம்ம அதை யூஸ் பண்ணாம இருக்கக்கான ஒரு அடையாளங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூன்றாவது அடையாளங்கள் என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்க அந்த கிஃப்ட் வந்து பிசாசுக்கு வந்து நல்லாவே தெரியும். அது வந்து எப்பயுமே வந்து கணிச்சிருவான், ஆரம்பத்திலே கணிச்சிருவான். பிறக்கும் போதே அவனுக்கு தெரியும் இவங்களுடைய டெஸ்டினி வந்து என்ன அப்படின்றது. பிறக்கும் போதே சத்துருக்கு வந்து தெரியும் ஆண்டவர் வந்து என்ன ஸ்தானத்துல கொண்டு போறாரு, இவங்களுடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்றது வந்து சத்துருக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனை வந்து ரொம்ப வந்து உங்களை பேக் அடிக்க வைக்க முடியாது, ஆனா அப்படியே அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்த ட்ரை பண்ணுவான். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய லைஃபே நான் சொல்றேனே, இப்ப நான் வந்து ஒரு காலத்துல இப்படிதான் வந்து ஸ்பீச் கொடுக்க போறேன் அப்படின்றது எனக்கெல்லாம் தெரியவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு காலத்துல நான் வந்து இந்த எனர்ஜி, இப்ப எனக்கு இருக்க இந்த எனர்ஜியை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நிறைய பிள்ளைகிட்ட சும்மா உட்காந்து பேசும்போது அவங்க இன்ட்ரெஸ்டடா அதை கேட்கறத நான் வந்து பார்த்திருக்கேன். அப்ப ஆனா வந்து நானுமே அப்ப அவங்க ஓகே நம்ம பேசுறத ஒரு 4 பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஏதாவது உட்காந்து பேசி அவங்க வந்து அதை ஜாலியா வந்து நினைச்சுக்கலாம், ஜாலியா நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணுவேன். இப்ப என்னுடைய ஒரு காலத்துல இவ வந்து இப்படிதான் ஆண்டவரை பத்தி பேச போறா அப்படின்னு வந்து பிசாசுக்கு தெரிஞ்சதுனால அந்த பேச்சே நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பேசினது என்ன, அடுத்தவங்க கதைகள், புரணிகள், நம்ம காலேஜ்ல நடக்கிற தேவையில்லாத அரட்டைகள், இந்த மாதிரி அதாவது 1% கூட ஆண்டவருக்கு அதனால பலன் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு பேச்சுகள். ஆனா அதை வந்து பிசாசு வந்து என்னுடைய வாயினால அதை வந்து செய்யணும்னு நினைச்சான். அப்படிதான் அவன் பயன்படுத்தினான். என்னை அநேக நாள் வந்து அப்படிதான் பயன்படுத்தி. ஆனா ஆண்டவருடைய திட்டம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. இப்படி வந்து நம்ம நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, இப்போ உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்க ஒரு சிங்கரா தான் வர போறீங்க, ஒரு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க வந்து பாடல்கள் பாடி எழுதி அந்த பாடல்கள் மூலமா அநேகர் தொடப்பட்டு வெளியே வர போறாங்கன்னு வைங்களேன். அந்த நேரத்துல பிசாசு வருவான், உனக்கு இப்படி ஒரு வாய்ஸ் இருக்கே, இதான் நான் போய் நீ வந்து அங்கிட்டி பாடினேன்னு வையன், உங்க காலேஜ்ல ஒரு இது காம்படிஷன் வருது, ஒரு இந்த சினிமா பாட்டை எடுத்து நீ வந்து அழகா பாடலாம், ஒரு ஏதோ ஒரு பாட்டு பண்ணேன்னா இப்ப பாட்டு போட்டிக்கே நிறைய பேரு அமௌண்ட் எல்லாம் தராங்க, லேக்ஸ் கணக்கா பிரைஸ் எல்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வந்து வருவான். ஏன் மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்படிதான், மியூசிக்ல உங்களுக்கு வந்து பிளே பண்ணலாம் டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா சும்மா சாதாரணமா கேட்பாங்க, எனக்கு இந்த பாட்டு போடேன், ஃப்ரெண்ட்ஸே கூட எனக்கு இந்த பாட்டு இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த திறமையை நம்ம வந்து அந்த இதுல நம்ம வந்து லெமானிக் அந்த சட்டானிக் இதுல நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய அந்த இது வந்து அவன் வந்து இப்படிதான் கொஞ்சம் ஒரு நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய வந்து அந்த செக்யூலர் மியூசிக் வந்து நிறைய வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தும் ரெண்டுமே மியூசிக் தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி ஆனா நிறைய பேச்சே வந்து அது இருக்கு. ஸோ மியூசிக் தானே, மியூசிக்னாலே உங்களுக்கு பிசாசு வந்து அந்த சைடு இழுத்துட்டு போறான். அதுல வந்து சாதாரணமா இதுல என்ன இருக்குன்னா பிளே பண்றது, ஆனா பாடலா இல்லைன்னா பிளே தான் பண்றேன் இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்படி ஆண்டவர் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்குதான அந்த ஒரு தாளந்துக்கு அந்த திறமையை வந்து அவனுக்கு வந்து பயன்படுத்த வச்சிருவான்.
அதனால நம்ம அந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன எனர்ஜி அந்த இடத்துல நம்ம இது பண்றோம். அதாவது அந்த நான் செய்யற ஒரு விஷயம் யார மகிமைப்படுத்துது, பிசாச மகிமைப்படுத்துதா? ஏன்னா நான் நிச்சயமா நம்ம வந்து நம்மளுடைய வாயினாலேயோ நம்ம செய்யனாலேயோ நம்ம அந்த கிஃப்ட் மூலமா நான் வந்து பிசாச தான் இழுத்தேன்னு வைங்களேன், நான் அவனுடைய ராஜ்யத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப ஆண்டவருக்காக நம்ம செய்யும் போதுதான் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொஞ்சமாவது ஆதாயப்படுத்த முடியும். சமாரிய ஸ்திரியை வந்து ஆண்டவர் பாக்குறாரு. இந்த பொண்ணுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அப்படின்றத ஆண்டவர் கண்டுபிடிச்சுதான், அதாவது நார்மலாவே அந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு சொன்னா அது ஊர் ஃபுல்லா பரப்பிடும் அப்படின்னு கூட ஆண்டவர் தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த பொண்ணை நம்ம ராஜ்யத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து போய் எத்தனையோ பேர் அந்த கிராமத்துல இருந்திருக்கலாம். ஆனா எதுக்காக அந்த ஸ்திரியை தெரிஞ்சு கொண்டாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஸ்திரீட்ட ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னா அந்த கிராமத்துக்கே பரவிடும்னு ஆண்டவர் தெரிஞ்சனால்தான் அந்த ஸ்திரீயை அப்படியே ஆண்டவர் எடுத்து சத்தியத்தை அப்படியே பரப்புறாரு ஆண்டவர். இது வந்து ஒரு ஏன்னா அந்த ஸ்திரீ பேச்ச கேட்டு அந்த முழு கிராமமும் வந்து உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தை, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா எப்படி அந்த ஒரு பெண்ணு தினைக்கும் வந்து அது ரொம்ப ஒரு திறமையுள்ள பெண்ணு, ரொம்ப நல்ல பெண்ணு அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொசைட்டிலேயே கூட அவர் அந்த பெண்ணு வந்து அப்படி ஒண்ணும் ஒரு திறமையுள்ள ஒரு பெண்ணோ ஒரு நல்ல பெண்ணோ கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்து ஆண்டவர் அந்த பெண்ணையும் பயன்படுத்தி அந்த முழு கிராமமே வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம், நான் பேசுறத என் கம்பெனில எல்லாருமே ரசிச்சு கேட்பாங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர், நான் சொல்றேன் ஆண்டவர் அது உங்களுக்கு தந்து ஒரு பெரிய கிஃப்ட். ஆனா பிசாசு வந்து அதை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கான். நீங்க வந்து அந்த கிஃப்டை பயன்படுத்தி ஆண்டவருக்காக நீங்க வந்து பயன்படுத்தணும். இப்ப இல்ல நான் செய்யற ஒரு எப்படி சொல்றது, என்ன வேணாலும் இருக்கலாம், நான் செய்யறது இந்த மாதிரிலாம் நான் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, பேசுறது இருக்கலாம், பாடுறது இருக்கலாம், ஈவன் சமைக்கிறது கூட இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து டிரைவர்ஸா வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு திறமை டிரைவிங் தான் அவங்களுக்கு திறமை. நீங்க வந்து எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த பாத யாத்திரை போறவங்களை ஏத்திட்டு போறது, இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துக்கு அப்படி நிறைய பேரை யூஸ் பண்ணுதுல. ஓகே, சும்மா நம்ம உள்ளதானே போறோம், நம்மளுடைய தொழிலுக்காக தானே போறோம் அப்படின்னு சொல்லும் போது இது பண்ணுது. ஆனா நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் நிச்சயமா தருவாரு. ஆனா சத்ரு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இழுக்கணும்னு வந்து நினைக்கிறான். ஆனா தயவு செஞ்சு வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப தொழிலே எடுத்துட்டோம்னா நிறைய அந்த போட்டோகிராஃபி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய போட்டோகிராஃபில ரொம்ப வந்து அந்த இதெல்லாம் இருக்கும். நமக்கே தெரியும் எது ஆண்டோருக்கு பிரியம் உள்ளது, எதுக்கு ஆண்டோர் பிரியம் உள்ளது. கேட்டா நம்ம தொழிலுக்கும் இதுக்கும் வந்து நம்ம வித்தியாசத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பத்திலே வந்து ஒரு சில ப்ரொஃபஷனல்ல நீங்க அந்த வந்து நோன்னு சொல்லியே பழகிக்கோங்க. சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நமக்கு வந்து அங்க 10 இது வச்சிருப்பாரு. ஸோ நம்ம அதுல நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரு டூர் இந்த மாதிரிலாம் உங்களை எங்கேயாச்சும் கூட்டு போறாங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ஆரம்பத்திலே நோன்னு சொல்லிக்கோங்க. அது காமன் ஈவெண்ட் தான், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அதாவது என்னுடைய கிஃப்ட நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அது லாபமே தந்தாலும் பரவாயில்ல, ஏன் கிஃப்ட சத்ருக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். அந்த பாயிண்ட்ல நீங்க கிளியரா இருந்துட்டீங்கன்னா போதும். ஏன் கிஃப்ட நான் ஆண்டவருக்கு மட்டும் தான் பயன்படுத்துவேன். கண்டிப்பா இதுல நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாமே பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய லாஸ் ஏற்படுற மாதிரி இருக்கலாம். நான் எப்படி இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க தானே நிறைய இருக்காங்க, நம்ம மக்கள் 5% தானே கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. நான் எப்படி அந்த இதை தேட முடியும்னா ஆண்டவர் வந்து அந்த 2% நல்லா தெரிஞ்சுக்கோ. 5 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வதிச்சார். சோ நம்மளுடைய தேவனை பொறுத்த அளவுக்கு அவர் உங்களுக்காகவே எங்கேயோ இருந்தாலும் ஒரு ஆளை கூட்டு வந்து வைப்பார். அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிருக்கு. நாங்களா யூடியூப் ஆரம்பிக்கிறப்ப இந்த யூடியூப் வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். இதுல வந்து முக்கியமா என்டர்டைன்மெண்ட், குக்கிங், இந்த மாதிரி உலக பிரகாரமான ஃபன்னுக்கு தான் ரொம்ப வந்து எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள நம்ம போய் அதுலயும் இதுல தமிழ் கிறிஸ்டின்ஸை கண்டுபிடிச்சு அந்த தமிழ் கிறிஸ்டின்ஸ்குள்ளேயும் நம்மளுடைய ஸ்பீச்சுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் நம்ம எங்க போய் தேடுறது. நம்மளே வந்து சின்ன வயசு, நாங்க அப்ப எங்களுக்கு 2 கல்யாணம் கூட ஆகல. அப்ப அந்த மாதிரி நம்ம ஸ்பீச்சை எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நம்ம இது பண்ணுவாங்க, நம்மள வந்து நம்மளால வந்து அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்னு. இதெல்லாம் இத்தனை கேள்விகள் நம்ம வைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மி. உலகத்துல உள்ளவங்க வச்சிருக்க பிளாட்ஃபார்முக்கும் அவங்களுடைய வியூஸுக்கும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இப்ப நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் எங்களை போஷிக்கிறார். அந்த விஷயத்துல ஆண்டவர் வந்து ஒரு நாள் உண்மையா குறைவே வச்சதில்லை ஆண்டவர்.
உண்மையா நான் சொல்றேன். இந்த விஷயத்துல ஆண்டவர் வந்து குறைவே வச்சதில்ல. சொன்னப்போனா நாங்க இத்தனை நாள் இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வாழ்க்கை வாழ்ந்ததுக்கும் இந்த ஒரு 5 வருஷம் பீரியட் வாழ்க்கை ஆண்டவர் எங்களை ஆசீர்வச்சு வாழ்ந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. நாங்க வந்து அடிக்கடி வந்து என்னன்னா பிசினஸ்ல தான் ரொம்ப வந்து பேசுவோம். நாங்க வந்து நம்ம பிசினஸ்ல ரொம்ப ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பிசினஸ் பண்ண வேணாம் நாங்க சொல்ல. ஆனா எங்களுடைய அழைப்பு ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கல. அதான் ஆண்டவர் ஒருவேளை நினைச்சாரா என்ன தெரியல. உனக்கு பிசினஸ் பண்ற அளவுக்கு உனக்கு வந்து பேச்சு திறமையும் உனக்கு வேற எதுவும் இருந்தா என்னுடைய பிதாவுடைய பிசினஸ் நீ பண்ணு அப்படின்னு. ஏன்னா ஃபாதர்ஸ் பிசினஸ் தான் நம்ம வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிசினஸ் நான் ஊழியத்தை சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, அப்படி இல்ல. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுதான். நம்ம வேற ஏதோ நம்ம உலகத்துக்காக நம்ம கட்டிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம வந்து கட்டுறதுதான் இது பண்றோம். அதனாலயே என்னமோ ஆண்டவர் வந்து எங்க ரெண்டு இது பண்ணாரு. ஆனா இந்த ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்லயும் ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். கண்டிப்பா. அதனால நீங்க வந்து யாரு சோர்ந்து போயிறாங்க, ஐயோ நான் எப்படி எனக்கு இருக்க இந்த திறமையை வந்து நான் எப்படி நான் வந்து எப்படி இந்த குறுகிய வட்டத்துல யோசிக்கணும் அப்படின்னு நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்குன்னு ஏத்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தந்துருவார். அதனால வந்து இப்ப நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய திறமைகள்ல இருந்தும் நமக்கு ஒரு சில நேரம் வந்து நம்ம தவறா பயன்படுத்துறதுக்கான அடையாளம் அமைக்க வச்சிருக்கதான அந்த அடையாளங்கள் நம்ம பார்த்தோம். ஒருவேளை இந்த ஒரு 3 நாள் காரியத்துல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் நல்ல ஞானம் கேளுங்க. இனி ஒரு நாட்களை வந்து அது சரியா பிரயோஜனப்படுத்த கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து வழிநடத்துவார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும். இன்னும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.